இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் 2025 வருடத்திற்குண்டான சனி பகவானுடைய அந்த வக்ர பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ஜோதிடரே, சனி பகவானுடைய வக்ர பலன்கள், சனி பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்களே, இது என்ன தனியாக வக்ர பலன்கள், இது ரொம்ப அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதாவது கிரகங்கள்லையே ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துக்கிறாரு. இந்த வக்ர காலகட்டத்தில் சனி பகவான் தன்னுடைய பலத்தை இழந்து இன்னும் மெதுவாக செயல்படுவார். பின்னோக்கி போகிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் ராசிகளை கடந்து பின்னோக்கி போக மாட்டார். தன்னுடைய இயக்கத்தை மெதுவாக்கி பின்னோக்குவார். அந்த ஒரு அடிப்படையில் இந்த 2025 வருடம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் தன்னோட வக்ர காலகட்டத்தை துவங்குறாரு. இது எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு பார்த்தீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாங்க. சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் கோச்சார அடிப்படையில் கடைசி 1 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு 2.5 வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது தசாபுக்தியின் அடிப்படையில் அந்த பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம். இது இல்லாமல் உங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும். நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு சனி பகவானுடைய வக்ர காலம் அப்படிங்கிறது. இந்த வக்ர காலகட்டத்தில் சனி பகவான் தன்னுடைய பலனை அப்படியே பயங்கரமாக மாற்றி கொடுப்பார். என்ன நிலைமை இருந்துச்சோ அதை அப்படியே தலைகீழ் மாற்றம் அப்படிங்கிறத சனி பகவான் கொடுப்பார். அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று தான் இந்த சனி பகவானுடைய வக்ர காலம். 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இப்படி பல சனிகளினுடைய நகர்வால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறதையும் சனி பகவான் கொடுப்பார். இந்த ஒரு நேரத்தில் அவருடைய பார்வை அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வீரியம் அப்படிங்கிறது குறையும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது வஜ்ர பார்வை. உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு, அந்த பார்வையின் மூலமாக என்ன ஆதிபந்தம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. சனி வக்ர பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமாக உங்களுக்காக கொடுக்குறேன். கும்பம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசிகள் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் கும்பம் ராசி அப்படிங்கிறது இருக்குது. உங்களுக்கு ரொம்ப இது அவசியம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டில் இருக்கார். அதாவது 7.5 சனியில் விரய சனியை கடந்துட்டீங்க. ரொம்ப மோசமான ஒரு ஜென்ம சனி அப்படிங்கிறத கடந்து வாழ்க்கையினுடைய ஒரு விளிம்பு நிலை அப்படிங்கிறதுக்கு வந்தது ஒரு நேரத்தில் சனி பகவான் விரய சனி, தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்தார். இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி அந்த ஒரு இடத்துல தான் பலம் இழக்க போகிறாரு. அப்போது இதை நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க. என்னங்க ராசிநாதன் போயிட்டு பலம் இழக்கிறாரு, அதை போயிட்டு பெருமையாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ராசிநாதன் பலம் இழக்கக்கூடாது. ஆனால் சனி பகவான் ராசிநாதனாக இருக்கக்கூடிய மகரம், கும்பம் ராசிக்காரர்களுக்கு மட்டும் ராசிநாதன் பலம் இழக்கலாம். அதுவும் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும். இப்போது உங்களுக்கு 7.5 சனி நடக்குது. 7.5 சனியாக சனி பகவான் பலம் இழக்கிறார் அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மாற்றம். ஏன் அப்படின்னா, விரய சனி காலகட்டம் வாழ்க்கையில் சம்பாதிச்ச காசு ஃபுல்லாக போயிருக்கும். 10 ரூபா கடன் அப்படிங்கிறது தான் மீறி இருக்கும். எவ்வளவோ சம்பாதிச்சேன், எவ்வளவோ செலவு பண்ணேன், ஆனால் இப்போ என்கிட்ட பணம் இல்லை. பணம் இருந்த காலகட்டத்தில் நான் பணத்தை மதிக்கிறதே கிடையாது.
ஆனால் இன்றைக்கி 10 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் ஒன்று அல்லோலப்படும்போது தான் பணத்தினுடைய அருமை மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருப்பீங்க. அப்படி புலம்புனாலும் சரி 10 ரூபா வந்துட்டால் மறுபடியும் ஆடுறது, இங்கே வா உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளுங்க கும்பம் ராசிக்காரவங்க. இல்லை தனக்குன்னு ஒரு 10 ரூபா செலவு பண்ணுறாங்களோ இல்லையோ அப்படியே நீட்டாக அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணிவிட்டு ஒரு கௌரவத்துக்காக அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்களாக இருப்பீங்க. அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டத்தில் பணத்தின் மீதான ஒரு மதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன் அப்படின்னா தனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் அப்படிங்கும்போது காசு பணத்தை அவ்வளோ சாதாரணமாக உங்களுக்கு வர விட்டுருக்க மாட்டார். வரவேண்டிய பணம் கூட வரவே வராது. இன்றைக்கி நாளைக்கு நாளான்னைக்கு அப்படின்னு சொல்லி இழுத்தடிச்சிட்டு தான் கிடக்கும். நமக்கு தர வேண்டியவன் தரமாட்டான், நம்ம தர வேண்டியவன் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்படிங்கிறது தான் இருக்கும். இதனால் இந்த ஒரு சனி பகவானோட அந்த வக்ர காலகட்டத்தை நீங்கள் வரவேற்கலாம். ஏன்னா பாத சனி அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா, கண்டிப்பாக காலில் அடிபட்டிருக்கும், இல்லைனா காலில் சுளுக்கு விழுந்திருக்கும், வண்டி வாகனத்தில் போகும்போது கால் கை எங்கேயாவது அடிபட்டிருந்திருக்கும், காலில் ஒரு எண்ணெய் கட்டு போடுற மாதிரியான ஒரு சூழல் அப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்கும். இது எல்லாமே இந்த பாத சனி காலகட்டத்தில் வந்திருக்கும். இதுக்கு மேலே பெரியதொரு பாதிப்புகள் அப்படிங்கிறது இதுவும் இருக்காது. ஏன்னா இந்த வக்ரகாலம் முடிஞ்சு சனி பகவான் தன்னுடைய நேர்கோட்டு பயணத்தை தொடங்கிடுவார் மேசம் ராசியை நோக்கி. இப்போ அவர் மீனத்தில் இருக்கார். அதன் பிறகு மேசத்தை நோக்கிய பயணத்தை தொடங்குவார். அப்படிங்கிறதுனால சனி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குதுன்னு அர்த்தம். இப்போ காலில் இருக்கு இல்லைங்களா, காலை விட்டு அப்படியே பாதம் வழியாக போயிட்டு இறங்க போகிறாரு இந்த வக்ரகாலம் முடிஞ்சு. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்காரு ஜூலை மாதம் 13ஆம் தேதியோட. அங்கே இருந்து 137 நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் செய்வார். அதாவது உங்களை எந்த அளவுக்கு சோதிச்சாரோ 7.5 சனியில், விரைய சனியில் பணத்தால் சோதிச்சார், குணத்தால் சோதிச்சார், மனதால் சோதிச்சார், சொந்த பந்தங்களால் சோதிச்சார். இப்படி பலவிதமான சோதனைகள். அதே மாதிரி ஜென்ம சனியில் உடலால் சோதிச்சிட்டாரு. உடல் பிணி, மன உளைச்சல், இந்த மாதிரிலாம் வீட்டில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் போகிறது, சம்மந்தம் இல்லாமல் பிரச்சனைகள் வர்றது, இது எல்லாமே கொடுத்துருப்பாரு. அது எல்லாமே இதுக்கு மேலே ஒன்றா சரி பண்ணி கொடுப்பாரு. நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது, நிம்மதியாக இருக்கலாம். அதே மாதிரி ராசிக்கு 4வது வீடு, 8வது வீடு, 11வது வீடு, இங்கெல்லாம் சனி பார்வை விழுகுது. 4வது வீடு அப்படிங்கிறது சுகஸ்தானம். பெரும்பாலும் 7.5 சனியில் 2ஆம் சுற்று. இந்த சனி அப்படிங்கிறத கடந்தவங்க 30 வயதை கடந்தவங்களுக்கு பெற்ற தாயாருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தால் வைத்திய செலவு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய சொந்த தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறதையும் கெடுத்து குட்டிச்சவராக்கியிருப்பார். நல்லா திடகாத்திரமாக இருந்தையா திடீர்னு நம்மளையே முடக்கி போட்டுருச்சுப்பா, வெளியில் பார்த்தா நீட்டாக உடம்பெல்லாம் நல்லா கின்னுன்னு இருக்குப்பா, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா, கண் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்துருச்சுப்பா, காது சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்துருச்சுப்பா, காது, மூக்கு, தொண்டை, கண், இந்த 4ல் ஏதாவது ஒரு அங்கத்தை தொட்டிருப்பார். போதாத குத்தத்துக்கு பாதம் அப்படிங்கிறதையும் போட்டு ஒரு சாத்திக்கிட்டு இருந்திருப்பார். இனிமேல் அது குணமாகிடும். பெரிய அளவில் பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை. ஒரு 50,000 செலவு பண்ணோம், 1 லட்சம் செலவு பண்ணணும்னு இல்லாமல் ஒரு மருந்து மாத்திரையில் குணமடையக்கூடிய ஒரு நல்லதொரு யோகம் அப்படிங்கிறத கொடுப்பார். அதே மாதிரி 8ஆம் இடம், இந்த 8ஆம் இடம் இருக்குது, அது சனி பார்வை விழுந்துச்சு அப்படின்னா ரொம்ப மோசம். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம தாங்கிட்டு போயிடலாம். நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுத்து நமக்கு ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறத உண்டாக்குவார். நம்ம யார் முக்கியம் வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருவார். அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு நமக்கு தூக்கம் வராது, கடவுளே வர பிரச்சனை எனக்கு கொடுத்துரு, என் பிள்ளைகளுக்கு எதுவும் கொடுத்துறாத அப்படிங்கிற ஒரு அளவுக்கு நம்மளை கதற விட்டுருவார். படுத்தா தூக்கம் வராது. ஒரு பிள்ளைகளை கட்டி கொடுத்துருப்போம், பொட்ட பிள்ளைங்களை, போன வீட்டில் அது பிரச்சனையாக இருக்கும், கண்ணை கசக்கிட்டு வந்து நிற்கும். இல்லை அங்கேயே ஏதாவது ஒரு சிக்கல், அவர்களுக்கு பொருளாதார ரீதியான சிக்கல், இந்த மாதிரி நமக்கு முக்கியமானவங்கள் நினைக்கக்கூடிய வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறத கொடுத்து நம்மளை போட்டு தாக்குவார். இதுக்கு நம்மளே தாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது இதுக்கு மேலே அதை சரி பண்ணி கொடுப்பாரு. ஸோ கவலைப்பட வேண்டாம், நிம்மதியாக தூங்கலாம், எல்லாம் நல்லா இருக்காங்க, இனிமேல் பரவாயில்ல, இதை ஓட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதே அவருடைய பார்வை அப்படிங்கிறத விளக்குறதுனால இதுக்கு மேலே நல்லது அப்படிங்கிறது நடக்கும். ஏன்னா இந்த சனியினுடைய வஜ்ர பார்வை அப்படிங்கிறது மோசமான பார்வையாச்சுங்களா. ஸோ ராவணேஸ்வரனையே அச்சப்பட வச்ச ஒரு பார்வையாச்சே, அந்த ஒரு பார்வை 8ல் விழுகுது அப்படின்னா எவ்வளோ தாங்கியிருப்பீங்க நீங்கள் அப்படிங்கிறத எனக்கு நல்லாவே அப்படி கண்கூடாக பார்க்க முடியுது. இனிமே அந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது, கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி 11ஆம் இடத்துல அவருடைய பார்வை விழுந்துருச்சு. லாபஸ்தானத்தில் அவருடைய பார்வை விழுகுது அப்படிங்கிறதுனால பெருசாக 10 ரூபா லாபம் அப்படிங்கிறதே வராது. என்னதொரு தொழில் பண்ணாலும் சரி, ஒரு பக்கத்து கடைக்காரன் 10,000 சம்பாதிச்சானா நம்ம அவனை விட நல்லபடியாக தொழில் செய்வோம், நியாயமாக தொழில் செய்வோம், நேர்மையாக தொழில் செய்வோம். ஆனால் நமக்கு 5,000 தான் கிடைக்கும். அப்போது பெருசாக கூட்டம் நம்ம கடைக்கு தான் வர மாதிரி தெரியுது, ஆனால் ஒன்றும் லாபம் இல்லைப்போ அப்படிங்கிற மாதிரி வருமானமே வராது, பணம் கொடுத்தா வாங்க முடியாது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதே மாதிரி
பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாய்ப்பு வந்துச்சே அந்த ஒரு இடம் வந்துச்சுப்பா, அதை வாங்கியிருந்தேன்னா இன்றைக்கி ஒரு 5 லட்ச ரூபா போயிருந்திருக்கும், அன்றைக்கி விட்டுட்டான்ப்பா அப்படின்னு இந்த மாதிரி தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்களாகவே விட்டுருவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானத்தில் அவருடைய பார்வை விழுகும் போது இந்த மாதிரி வர வாய்ப்புகளை நாமளே உதறி விட்டுருவோம். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் இதுக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வகிர காலகட்டத்தில் 10 ரூபா கூடுதலாக சம்பாதிக்க முடியும். நல்லதொரு யோகம் அப்படிங்கிறது இருக்கும். சனிக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு செய்யுங்க, அனுமன் வழிபாடு அப்படிங்கிறது செய்யுங்க. மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எல் தீபம் அப்படிங்கிறது ஏற்றிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்சது உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. இந்த வகிர காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு 7.5 சனியில் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு மருந்து போடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கும்பம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நன்றி, வணக்கம்.